ஆஃபீஸில் பாஸ்கிட்டேயோ இல்லை சூப்பர்வைசர்கிட்டேயோ பேசணும்னா, இங்கிலீஷ் பேச வரலன்னா எத்தனை தடவை நம்ம சைலண்டாக இருந்திருக்கோம். அந்த பயம் இனிமேல் வேண்டாம். இன்றைக்கி அதுக்கு ஒரு சூப்பர் சொல்யூஷன் பார்க்க போகிறோம் இந்த கிளாஸில். சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆஃபீஸில் அனுமதி கேட்கவும் திறமையை சொல்லவும் நாம் பயன்படுத்தக்கூடிய முக்கியமான 2 வார்த்தை தான் கேன் மற்றும் மே. கேன்னா உங்கள் திறமையை மட்டும் குறிக்க பயன்படுத்தணும். அந்த வார்த்தையில் திறமையை மட்டும் சொல்லணுன்னா அப்போது கேன் யூஸ் பண்ணணும். அது யார்கிட்டலாம் யூஸ் பண்ணணுன்னா, நண்பர்கிட்ட யூஸ் பண்ணணும், அப்புறம் சக ஊழியர்கள் நம்ம கூட வேலை பார்க்குறவங்ககிட்டையும் யூஸ் பண்ணணும். இது பயன்படுத்தணும். இது இன்ஃபார்மலாக இருக்கும், பேச போடா வாடா அந்த மாதிரி இருக்கும். அடுத்தது மே மரியாதையாக பேசுகிறது. மரியாதை அப்புறம் அனுமதி 2க்கும் மே பயன்படுத்தணும். இது எங்கே யூஸ் பண்ணணும்னா, ஆஃபீஸில் மேனேஜரு, சூப்பர்வைசரு அந்த மாதிரி இடத்துல இது பயன்படுத்தணும். இதோட ஃபார்முலா பார்ப்போம். பாசிட்டிவ் சென்டென்ஸில் சப்ஜெக்டு அடுத்து ப்ளஸ் கேன் இல்லாட்டி மே ப்ளஸ் வெப்பு ஃபஸ்ட்டு ஃபார்மில் இருக்கும், அப்புறம் ஆப்ஜெக்டு. அடுத்தது நெகட்டிவ் சென்டென்ஸு. இதோட ஃபார்முலா சப்ஜெக்டு ப்ளஸ் கே நாட் இல்லாட்டி கேன்ட், அப்புறம் மே நாட் ப்ளஸ் வெறுப்பு ஃபஸ்ட்டு ஃபார்மில் இருக்கும், அப்புறம் ப்ளஸ் ஆப்ஜெக்ட். அடுத்து கேள்வி கேட்குறதுக்கு வாக்கியம் என்ன ஃபார்முலானா, கேன் இல்லாட்டி மே ஃபஸ்ட்டு போட்டுக்கணும், அப்புறம் ப்ளஸ் சப்ஜெக்டு ப்ளஸ் வெறுப்பு ஃபஸ்ட்டு ஃபார்மில் இருக்கும், அப்புறம் ஆப்ஜெக்டு. இன்றைக்கி இந்த கேள்வி கேட்குறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம இன்றைக்கி சென்டென்ஸை பார்க்க போகிறோம். என்னென்ன சென்டென்ஸ்லாம் பார்க்க போகிறோன்னா, தமிழில் ஃபஸ்ட்டு பார்த்துக்குருவோம். நான் உள்ளே வரலாமா, நான் 5 நிமிடம் பேசலாமா, நான் இன்று விடுமுறை எடுக்கலாமா, நான் ஒரு இடைவேளை எடுக்கலாமா, நான் இதை பயன்படுத்தலாமா, நான் எனது ஷிஃப்ட் மாற்றிக்கொள்ளலாமா, நான் நாளை வரலாமா, நான் தாமதமாக வரலாமா, நான் இதை விளக்கலாமா, நான் வீட்டிற்கு போகலாமா. இந்த சென்டென்ஸ் தான் பார்க்க போகிறோம். சென்டென்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த வாக்கியத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி வெக்காபுலரி, இந்த சென்டென்ஸோட வெக்காபுலரி பார்த்துக்குருவோம். கம் இன்னா உள்ளே வருதல், ஸ்பீக்னா பேசுதல், டேக்னா எடுத்தல் இல்லாட்டி பெறுதல், லீவுனா விடுமுறை, பிரேக்னா இடைவேளை, எக்ஸ்பிளைன்னா விளக்குதல். வாங்க சென்டென்ஸ்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு தமிழில் பார்ப்போம் வாக்கியத்தை. நான் உள்ளே வரலாமா. நான் உள்ளே வரலாமான்னா வாக்கியம் அனுமதி கேட்குறது. அனுமதி இல்லாட்டி மரியாதையாக கேட்கணுன்னா ஃபஸ்ட்டு மே யூஸ் பண்ணணும். இதோட ஃபார்முலா மே இல்லாட்டி சப்ஜெக்டு அடுத்து மெயின் வெர்பு அடுத்து ஆப்ஜெக்டு. இப்போ சப்ஜெக்டு ஐனா நான், வெர்புனா கம் வருதல். இங்கிலீஷில் அப்போ எப்படி சொல்லணும், ஃபஸ்ட்டு மே போடணும். மே ஐ கம் இன்னா உள்ளே வருதல். அப்போ அடுத்த வாக்கியம் பார்ப்போம் தமிழில். நான் 5 நிமிடம் பேசலாமா. இது வாக்கியம் அனுமதி கேட்குற மாதிரி இருக்குது. 5 நிமிஷம் பேசலாமா அப்படின்ட்டுருக்கு. அப்போது மே போடணும். ஃபார்முலா மே அப்புறம் ப்ளஸ் சப்ஜெக்டு அடுத்து வெர்பு அடுத்து ஆப்ஜெக்டு. சப்ஜெக்டு ஐனா நான், வெர்பு டாக்னா பேசுதல். இங்கிலீஷில் அப்போ எப்படி சொல்லணும், மே ஐ ஸ்பீக் ஃபார் 5 minutes. அடுத்த வாக்கியம் பார்ப்போம். இன்று லீவ் எடுக்கலாமா. இது சாதாரண சூழலை பற்றி சொல்லுது இந்த வாக்கியம்.
சாதாரணமாக நம்ம லீவ் எடுக்கலாமா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அப்போது கேன் யூஸ் பண்ணணும். சாதாரண சூழல் இல்லாட்டி திறமை இருந்துச்சுன்னா கேன் யூஸ் பண்ணணும். அப்போ கேன், அப்புறம் ப்ளஸ் சப்ஜெக்டு ப்ளஸ் மெயின் வெர்பு, அப்புறம் ஆப்ஜெக்ட். சப்ஜெக்ட் வந்து ஐனா நான், வெர்பு வந்து டேக்னா எடுத்தல். அப்போ இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? கேன் ஐ டேக் லீவ் டுடே. அடுத்த வாக்கியம் பார்ப்போம். நான் பிரேக் எடுக்கலாமான்னா சாதாரண சூழல் பற்றி தான் சொல்லுது. அதனால கேன் யூஸ் பண்ணணும். கேன் ப்ளஸ் சப்ஜெக்டு, அடுத்து மெயின் வெர்பு, அப்புறம் ஆப்ஜெக்டு. சப்ஜெக்டு ஐனா நான், வெர்பு வந்து எடுத்தல்னா டேக். இங்கிலீஷில் அப்போ எப்படி சொல்லணும்? கேன் ஐ டேக் ஏ பிரேக். அடுத்த வாக்கியம் பார்ப்போம். தமிழில் நான் இதை பயன்படுத்தலாமான்னா அப்போ அனுமதி கேட்குற மாதிரி இருக்குது. அப்போது மே யூஸ் பண்ணணும். மே ப்ளஸ் சப்ஜெக்டு, அடுத்து மெயின் வெர்பு ப்ளஸ் ஆப்ஜெக்டு. மே அனுமதி, அப்போ சப்ஜெக்டு அடுத்து வெர்பு வந்து யூஸ்னால் பயன்படுத்துதல். அப்போ இங்கிலீஷில் வந்து மே ஐ யூஸ் திஸ், பயன்படுத்துதல். அடுத்த வாக்கியம் பார்ப்போம். நான் ஷிஃப்ட் சேஞ்ச் பண்ணலாமா? இது சாதாரண சூழல் கேட்குது. அப்போது கேன் யூஸ் பண்ணணும். அப்போ கேன் ப்ளஸ் சப்ஜெக்டு, அப்புறம் ஆப்ஜெக்டு. சப்ஜெக்டு ஐனா நான், வெர்பு வந்து சேஞ்ச்னா மாற்றுதல். இங்கிலீஷில் வந்து கேன் ஐ சேஞ்ச் மை ஷிஃப்ட். அடுத்த வாக்கியம் பார்ப்போம். நான் நாளைக்கு வரலாமா? இது சாதாரண சூழலை பற்றி சொல்லுது. அப்போது கேன் யூஸ் பண்ணணும். அப்போது ஃபார்முலா வந்து கேன் ப்ளஸ் சப்ஜெக்டு, அடுத்து வெர்பு, அப்புறம் ஆப்ஜெக்டு. அப்போது சப்ஜெக்டு ஐனா நான், வெர்பு வந்து கம்னா வருதல். அப்போது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா கேன் ஐ கம் டுமாரோ. அடுத்த வாக்கியம் பார்ப்போம். நான் லேட்டாக வரலாமா? இது சாதாரண சூழல், லேட்டாக வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறது. அப்போது ஃபார்முலா வந்து கேன் ப்ளஸ் சப்ஜெக்டு, அடுத்து மெயின் வெர்பு, அப்புறம் ஆப்ஜெக்டு. சப்ஜெக்டு ஐனா நான், வெர்பு வந்து கம்னா வருதல். அப்போ இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? கேன் ஐ கம் லேட். அடுத்த வாக்கியம் பார்ப்போம். நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணலாமான்னா அப்போ அனுமதி கேட்குற மாதிரி இருக்குது. அப்போ அனுமதினா அப்போ மே யூஸ் பண்ணணும். அப்போ மே ப்ளஸ் சப்ஜெக்டு, அடுத்து வெர்பு, அப்புறம் ஆப்ஜெக்டு. சப்ஜெக்டுனா ஐனா நான், வெர்பு வந்து எக்ஸ்பிளைன்னா விளக்குதல். இப்போ இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? மே ஐ எக்ஸ்பிளைன் திஸ். அவ்வளோதான் இன்றைக்கி சென்டென்ஸு. இன்றைக்கி இந்த கிளாஸோட ஹோம்ஒர்க்கு இது நீங்கள் தான் கமெண்டில் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த கிளாஸு புரிஞ்சிருக்குன்னு தெரியும், பிடிச்சிருக்குன்னு எனக்கும் தெரியும். அதனால் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வீட்டுக்கு போகலாமா? இது சாதாரண சூழலை சொல்லுது. இந்த வாக்கியம் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதுக்கு மேலே சொல்லித்தர முடியாது. நீங்களே ஆன்சர் பண்ணுங்கள் மறக்காமல். அடுத்ததாக இந்த கிளாஸோட ரீகேப் பண்ணி பார்ப்போம், என்னென்னலாம் கற்றுருக்கோம்னு சொல்லி. ஃபஸ்ட்டு கேன்னா என்னது, மேனா என்னதுன்னு கற்றுருக்கோம். கேன் வந்து எங்கே யூஸ் பண்ணணும்னா சாதாரண சூழல் இல்லாட்டி திறமை, இதுக்கு வந்து கேன் யூஸ் பண்ணணும். அந்த வாக்கியம் வந்து சாதாரண சூழலை பற்றி சொல்லிச்சுன்னா, திறமையை பற்றி சொல்லிச்சுன்னா கேன் யூஸ் பண்ணணும். மே வந்து அனுமதி கேட்குற மாதிரி இருக்கணும் வாக்கியம். அப்புறம் மரியாதை கொடுக்குற மாதிரி இருக்கணும்னா வாக்கியம் வந்து அப்போ மே யூஸ் பண்ணணும் அப்படின்னு கற்றுருக்கோம். அப்புறம் ஃபார்முலா கற்றுருக்கோம் இந்த கிளாஸில். கேன் இல்லை ஃபஸ்ட்டு இல்லாட்டி கேன் இல்லாட்டி மே ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். அப்புறம் ப்ளஸ் சப்ஜெக்டு, அப்புறம் மெயின் வெர்பு, அப்புறம் ஆப்ஜெக்டு. அதுக்கு அடுத்ததாக வெக்காபுலரி இன்றைக்கி பார்த்துருக்கோம்.
அவ்வளோதான் இன்றைக்கோட கிளாஸு. இந்த கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.